ஃபைன் 10,000 போட்டிருக்காங்க. இதை கட்டினா தான் இது தருவேன். நாங்கள் நேற்றுக்கு நாங்கள் 11 மணி வரைக்கும் அங்கே ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்து எங்களை இது பண்ணவே இல்லை. இப்போ உங்ககிட்ட வண்டி இல்லை. இவர் இறங்கின உடனே டக்குன்னு நீ வண்டியை கொண்டு போய் அங்கே போடு அப்படின்ட்டாப்புல. ஆனால் பண்ணது ஃபுல்லாகவே இவங்க தான். இது நம்ம யாத்திரா குரூப்பும் அந்த ஆட்டோ டிரைவர் குரூப்பும் தான். நாங்கள் ஒருத்தர் வந்து எய்த்து கேள்வி கேட்டதுக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் தண்ணி அடிச்சிருக்கீங்க, அதை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்லேயே பிடிச்சி கொடுத்துட்டாங்க. 15,000 ரூபா கொடுத்தானா உங்களுக்கு ஆட்டோ ஓட்டலாம் அப்படின்னாரு. ஆட்டோ ஓட்டுறதை பற்றி ஒன்றும் இல்லை, எங்கிட்ட 15,000 ரூபா பணம் இல்லாதனால தான் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஓட்டுறோம். ஒரு பேர் ஒருத்தர் வந்து தண்ணி அடிச்சிட்டான்னு சொல்லி போலீஸில் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. பண்ணலை. ஆட்டோக்காரங்க சில பேருக்கு எடுத்துக்கு கூட வராங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. கஸ்டமரே சொல்லிட்டாங்க, இங்கே ஆட்டோக்காரங்களாம் நிற்கிறாங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு வராதிங்க அப்படின்ட்டாங்க. நியாயமாக பார்த்தோன்னா இந்த இதில் வந்து எதுவுமே பாதுகாப்பே கிடையாது. இப்போ ஆட்டோ டிரைவருங்க அடித்தா கூட நாங்கள் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ரேபிடோ வெர்சஸ் ஆட்டோ, இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஆரம்பத்தில் ஆரம்பிச்சது கிடையாது. இதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் சில பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. அதில் திடீர்னு நேத்திக்கு ஒரு நியூஸை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்தது. அதாச்சும் ரேபிடோவில் வந்த பல பேருடைய பைக்கை வந்து பறிமுதல் செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபா ஃபைன் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த விஷயத்தில் என்ன நடந்தது, இது மூலயமா ரேபிடோ ஓட்டுறவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கிளியராக இன்றைக்கி ரேபிடோ ஓட்டக்கூடியவரான நாகராஜ் அவர்கள் வந்து நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண இருக்காரு. வணக்கம். வணக்கம். என்ன நடந்தது அன்றைக்கி நைட், என்ன நடந்தது, அதை கொஞ்சம் கிளியராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நேற்றுக்கு ஈவினிங் ஒரு 4:15 மணி இருக்கும். அந்த அளவில் வந்து ஆலந்தூர் மெட்ரோ வேண்ட நின்றுட்டு இருந்தோம். அப்போது ரெபிடோவிலேருந்து எப்பயுமே கால் வர்ற மாதிரி கால் வந்தது. கால் வந்தோடனே நாங்கள் ஆக்சுவலாக சரின்ட்டு சங்கர நேத்திரையால ஆஸ்பத்திரியாண்ட வந்துருங்கன்ட்டு அது போட்டிருந்தாங்க. சரின்ட்டு சங்கர நேத்திரையாலயாவுக்கு போனோம். அங்கே சங்கர நேத்திரையால யாராவது பேஷண்ட் இருப்பாங்களோ என்னமோன்ட்டு தான் நாங்கள் போனோம். ஆனால் அங்கே பார்த்தோன்னா ஒருத்தர் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தவர், அவர் ஓடி வந்து இல்லை நீங்கள் அங்கேயே கூப்பிட்டாரு. நான் மாட்டில் உள்ளே போனேன். உள்ளே போனவுடனே இல்லை நீங்கள் வாங்க இங்கே வாங்க அப்படின்னாரு. அவர் பேர் தண்டபாணின்னு பேர். அவர் பேர் அதுலேயே தான் போட்டிருந்தது, ரெபிடோவிலேயே தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆக்சுவலி நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு அகைன் ஒரு கஸ்டமர் ட்ராப்பே பண்ணல, யாரையுமே ஸ்டார்ட் தான் பண்ணீங்க. அப்பதான் ஸ்டார்ட்டே பண்ணிருக்கேன். ஓகே, ஒரு கஸ்டமர் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோன் வந்திருக்கு, அங்க வந்து அவங்கள பிக்கப் பண்ணணும். ஓகே, அந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க. ஆமா, அது போன உடனேயே ஒரு செகண்ட் தான் அது ஏறினாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த வளைவுலேயே வந்து இவங்க இந்த குரூப்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. எந்த குரூப் நீங்க? அதான் நம்ம யாத்திரா, இந்த இவங்க ஆட்டோ டிரைவருங்க எல்லாம் நிறையா ஒரு 20 பேருக்கு மேலே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இவர் இறங்கின உடனே டக்குன்னு நீ வண்டியை கொண்டு போய் அங்கே போடு அப்படின்ட்டாப்புல. ஆனால் ஆர்டிஓ யாரோ எதுவுமே சொல்லலை. ஆனால் பண்ணது ஃபுல்லாகவே இவங்க தான். இது நம்ம யாத்திரா குரூப்பும் அந்த ஆட்டோ டிரைவருங்க குரூப்பும் தான், வேறு யாருமே கிடையாது. யாருமே போலீஸோ எதுவோ ஒன்றுமே கிடையாது. இத்தனைக்கும் நாங்கள் 21 பேர் மொத்தம். நேற்றுக்கு பிடிச்சது மட்டும் 21 பேர் பிடிச்சிருக்காங்க. 21 பேரையுமே இதே தான். நாங்கள் ஒருத்தர் வந்து எய்த்து கேள்வி கேட்டதுக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் தண்ணி அடிச்சிருக்கீங்க, அதை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்லேயே பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அந்த இதுலேயும் இது ஊதி பார்த்ததுக்கு 2 பாயிண்ட்டு கூட வரல. ஆனால் இருந்தாலும் அவரை கொண்டு போய் நீங்கள் வேறு ஒன்றில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போயிட்டாங்க. அந்த இதை வந்து அவ்வளோ ஆர்டிஓ நம்ம கேள்வி கேட்டதுனால ஆர்டிஓ கிட்ட நாங்கள் என்னன்னு கேட்டோன்னா, இந்த மாதிரி ஏதாவது எல்லோ போர்டு இருக்கணும்னா நீங்கள் முதல்லையே அனௌன்ஸ் பண்ணானா எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்ல. இப்போ ஓகே, ஆர்டிஓவில் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா, நீங்கள் வந்து எல்லோ போர்டு போட்டு வந்து பைக் ஓட்டலாம். ஏன்னா வணிக ரீதியாக நம்ம ஒரு பைக்கை ஓட்டுறோன்னா உங்ககிட்ட எல்லோ போர்டு இருக்கணும். நீங்கள் ஆனால் ஒயிட் போர்டில் ஓட்டிருக்கீங்க, இதான் ரீசன். ஆனால் நீங்கள் இதை முழுக்க வணிக ரீதியாகவே உங்கள் வண்டியை ஓட்ட போகிறீங்களா? இல்லை, வணிக ரீதியாக இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு இப்போ தான் 2 ரைடே எடுத்திருக்கேன். இதுக்கு வரைக்கும் இன்னும் எதுவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் போக போக எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய எதுவும் எல்லாத்தையும் பார்க்கணும். இது வந்து நல்ல எல்லாருக்கும் என்னை விட இதை விட ரொம்ப பாவம். எல்லாரும் நேற்றுக்கு வந்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வராங்க. ஒரே ஏரியாவிலேருந்து யாருமே வரல. பிடிச்சது அத்தனை பேரையுமே பிடிச்சி, அதாவது ஃபைன் போட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் வண்டியை கூட தரல. இது நாங்கள் எப்பயுமே வாங்குறதுக்கு அதிகமாக வாங்குறது இல்லை, கம்மியான ரேஞ்சில் தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு மேலே எதுவுமே வரல.
இப்போ போட்டதுக்குள்ளேயே 10,000 போட்டால் ஃபைன் போட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இதை வச்சு நம்ம பல இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன்றுமே செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. இது மூலியமா நீங்க லாபத்தை கூட பெருசா பார்க்காத அளவுல எதுவுமே பார்க்க முடியாது. பைக்குக்கு இப்போ நம்ம ஃபைனான்ஸ் போட்டு கட்டி எல்லாமே பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம எடுத்து கட்டணும்னா கூட இந்த மாதிரி இது இன்னைக்கு ஒரு இடத்துல பிடிக்கிறாங்க, ரைட்டு. நாளைக்கு பக்கத்துல இன்னொரு இடத்துல பிடிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இதை காட்டினா மட்டும் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்களே எப்படியா இருந்தாலும். அது வேற ஆர்டிஓ, இது வேற ஆர்டிஓன்னு சொல்லுவாங்களே. இப்போ மீனம்பாக்கத்தில் ஒன்றில் பிடிக்கிறாங்க, குளத்தூரில் ஒன்றில் பிடிக்கிறாங்க, அப்புறமேட்டு எஸ்ஆர்எம் காலேஜ் தாம்பரத்தாண்ட பிடிக்கிறாங்க, இப்போ ஒவ்வொரு இடத்தாண்ட பிடிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பிடிக்கும்போது அதுக்கு நாங்கள் போய் ஃபைன் கட்டிகிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு சொல்யூஷனே எதுவுமே இல்லை. இதுக்கு வந்து ரெபிடோவில் இருந்தால் நியாயமாக பார்த்தா அவங்க தான் எல்லாமே ஏற்றுக்கணும். ஏற்றுன்னு பண்ணால் தான் எல்லாமே பண்ண முடியும். அவங்க எல்லாமே கேட்டுட்ருக்கேன்னு தான் சொல்கிறாங்க. இன்னி கூட காலையில் நாங்கள் போனோம். நீங்கள் ரேபிடோ ஆஃபீஸ்க்கே டேரெக்டாக போனோம். காலையில் போய் பேசிட்டு தான் வந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, திங்கக்கிழமைக்கு நாங்கள் வண்டி எடுத்து கொடுக்குறோம், அதுக்கப்புறமேட்டு நாங்கள் மற்றதெல்லாம் சொல்கிறோம். கமிஷனர் ஆஃபீஸ் போகலான் இருக்காங்க. கமிஷனர் ஆஃபீஸுக்கு நேற்றுக்கு போனதுக்கும் ஒன்றும் இதுவே இல்லை, எதுவுமே எடுப்பே இல்லை. அதனால தான் இப்போ வந்து இவங்ககிட்டே நாங்கள் சரின்ட்டு இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு எல்லாருமே போய் தான் கேட்டோம். இப்போது நீங்கள் ரேபிடோ ஓடுறீங்க, உங்கள் தரப்புல இருந்து எனக்கு ஒரு கேள்வி. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்கள் மேலே ரேபிடோ ஓட்டுறவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்து ஆட்டோ டிரைவர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம யாத்திரா இப்போ அவங்க வந்து புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு இது கிடைக்கலன்றதுனால தான், வருமானம் வராததுனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வருமானம் என்னன்னா நம்மளால் பாதிக்குது. அதான் ரெபிடோ வந்து கம்மியாக இருக்குது. அதே ஆட்டோவோ காரோ போனீங்கன்னா இப்போ வந்து இங்கேருந்து நம்ம மெட்ரோலேருந்து வேளச்சேரி போனீங்கன்னா 40 ரூபா தான் வாங்குவோம். இதில் ரெபிடோவில் போனால், 2 வீலரில் போனால். அதே இதில் போனீங்கன்னா கார்லேயோ இல்லை ஆட்டோவிலையோ போனீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஆட்டோவில் போனீங்கன்னா 100 ரூபா கம்மி இருக்காது. இதே நம்ம காரில் போனீங்கன்னா எப்படியா இருந்தாலும் 200 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் வரமாட்டாங்க. அதனால் இதுக்கும் அதான் பார்க்குறாங்க. ஓகே, இப்போ பர்சனலாக எல்லாருமே கம்மியாக இருக்கிறத தான் பார்ப்பாங்களே தவிர யாரும் அதிகமாக இருக்கிறத பார்க்க மாட்டாங்க. நானும் அந்த பாயிண்ட் தான் பேசலான்னு வந்தேன். இப்போ நானுமே நிறைய வந்து ரேபிடோ யூஸ் பண்ணுற ஒரு பொண்ணு தான். நான் எங்கே போனாலுமே சரி, நான் மேக்ஸிமம் ரேபிடோ தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒருத்தராக போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு காசு எது கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா நான் பைக் தான். ஸோ நான் பைக்கில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வந்துட்டுருக்கிறது பார்க்கும்போது எனக்கே என்னடா இவ்வளோ பிரச்சனைகள் வரா மாதிரி இருக்குது. பர்சனலாக நீங்கள் வந்து அதுக்குள்ளார இருக்கீங்க. இதை தாண்டி அங்கே வந்தவங்க நிறைய பேர் அதில் ஃபுல் டைம் பண்ணுறவங்களா இருக்கலாம். நீங்கள் இதை ஃபுல் டைம் பண்ணிகிட்ருக்கீங்களா? இது எப்படி? இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் மேடம். இதுக்கப்புறமேட்டு எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா நாங்கள் பண்ணுவோம், கண்டிப்பாக ரெகுலராகவே பண்ணிவிடுவோம். ஏன்னா எங்களுக்கு மற்றதை விட இதில் நிறைய வருமானம் வரும்போது எங்களுக்கு என்ன இது இருக்குது, பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. இப்போ ஒரு 4 ரைடு எடுக்கிறோன்னு வச்சிங்களேன், எனக்கு ஒரு 800 ரூபா 1000 ரூபா வந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதையோட ஃபுல்லாகவே முடிப்போம். எப்படியா இருந்தாலும் அதுக்கு மேல் கொண்டு போக தான் தோணுமே தவிர யாருக்கும் ஆசை வந்து விடாது. ஏன்னா கம்மியாக சம்பாதிக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க, அதிகமாக போக போக சம்பாதிச்சுன்னு தான் இருக்கணும்னு பார்ப்பாங்க. இப்போ இதே மாதிரி பிடிக்கிறாங்க, அது கரெக்டு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இருந்தாலும் இந்த 10,000 ரூபான்றது அவங்கவுங்களுக்கு ரொம்ப கஷ்டமான இது சூழ்நிலை. அதாவது 100 1000ன்னு போட்டால் கூட ஃபைன் போட்டால் கூட, இப்போ ஹெல்மெட்டுக்கு போடுறாங்க அந்த மாதிரி போட்டால் கூட பரவாயில்ல. இது ஒன்றுமே இல்லாமல் வண்டியும் வாங்கி வச்சிடுறாங்க. வண்டியே என்னத்துக்கு பிடிச்சாங்கன்னே தெரில. நீங்கள் ரேபிடோ தாண்டி வேறு ஏதோ வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? அதில் ஒரு 10,000 ரூபா வரும் மேடம். ஓ, மாதம் 10,000. அந்த காசு பத்தல தான் நீங்கள் ரேபிடோவே சைடில் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ உங்கள் குடும்பத்தில் செலவுகள்னு ஒரு ஆகும் இல்லையா, அது எப்படியுமே இதை விட அதிகமான ஒரு காசாக தானே? ஆமாம், கண்டிப்பாக ஆகும் மேடம். இப்போ வாடகை இருக்குது, வாடகையை தாண்டி நாங்கள் கரண்ட்டு பில்லு எல்லாமே கட்ட வேண்டியது இருக்குது. நாங்கள் இந்த 10,000 ரூபாயில் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. நான் பையனை படிக்க வைக்கணும், எல்லாமே பண்ணணுமா இருக்குது. அதுக்கோசரம் நம்ம எதாக இருந்தாலும் எச்சா தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் தேடுறோம். இப்போ வேறு ஒரு தொழில் நம்ம செய்யணுன்னா கூட, இப்போ ஆட்டோவே ஓட்டுறோன்னு வச்சுங்க. இப்போ ஆட்டோ ஓட்டுறதுக்கு நேற்றுக்கு ஒருத்தர் சொன்னார், அதையும் 15,000 ரூபா கொடுத்தானா உங்களுக்கு ஆட்டோ ஓட்டலாம் அப்படின்னாரு. ஆட்டோ ஓட்டுறதை பற்றி ஒன்றும் இல்லை, எங்கிட்ட 15,000 ரூபா பணம் இல்லாதனால தான் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஓட்டுறோம். முதல்ல எனக்கு அந்த ஆட்டோவும் ஓட்டணும், ஓட்ட தெரியணும், ஓட்டவும் தெரியாது. நம்மளுக்கு இதுனா பிரச்சனை இல்லாமல் நம்மளுக்கு போகிறதுனால தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் நம்ம வந்து இதுலேயே ஏதோ வர்ற வரைக்கும் அந்த வந்த வருமானம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. இதில் ஒரு 10 ரூபா கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு ஏதாச்சும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் ஆட்டோவே ஓட்டணும்னா கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய அமௌண்ட் தேவை. இப்போ அந்த அமௌண்ட் உங்ககிட்ட இல்லை, கையில் இருக்கிறது பைக்கில் இருக்கிறது வருமானம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, அதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ ரேபிடோ சைட்லேருந்து உங்களுக்கு வண்டியை மீட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஆமாம், திங்கக்கிழமைக்கு சொல்லியிருக்காங்க.
எல்லாருக்குமே பண்ணி இதை சொல்லியிருக்காங்க. திங்கட்கிழமைக்கு வாங்க, நாங்கள் என்னைக்கு எங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸா இல்லை ரேபிடோ ஆஃபீஸோ எங்கன்னு தெரில, அது எந்த இடத்துலன்னு சொல்கிறேன்னு இருக்காங்க. இன்னும் ஃபோன் வரல, இன்னைக்கு நைட் பண்ணுறேன்னு இருக்காங்க. ரேபிடோ ஆஃபீஸ் எங்கே இருக்கிற ஆஃபீஸ், யார் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணா? இப்போ வந்து ரேபிடோ ஆஃபீஸ் வந்து கிண்டி அந்த மேம்பாலத்துக்கு கீழே இருக்குது. அந்த கிளாக்ஸி அது என்ன அந்த இது ஹோட்டல் பேர் எதுன்னு பேர் ஞாபகம் இல்லை. ஓகே ஓகே. அந்த ஹோட்டலில் தான் இருக்காங்க அவங்க. அவங்கக்கிட்ட நந்தகுமார்னு ஒரு இன்சார்ஜ், அவர் தான் ஃபுல்லாக. இன்னொருத்தர் மேனேஜர் பேர் சொன்னார், அவர் அது எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. ஓகே ஓகே. இவர் நந்தகுமார் தான் என்கிட்ட நம்பரும் கொடுத்துருக்காரு. அவர் சொன்னார், எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் இதை எடுத்து தருவேன் அப்படின்னு சொன்னாப்புல. அங்கே வந்தவங்க கூட நீங்கள் இவ்வளோ வயசானவங்க உங்களுக்கு கூட கொடுக்காம அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்ப இது, நாங்கள் அதனால் எப்படியா இருந்தாலும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களை தாண்டி நிறைய யங்ஸ்டர்ஸுமே இந்த ஆமாம், நிறைய பேர் நேற்றுக்கு ஒரு 21 பேர் மொத்தம், 22 பேர் மொத்தம். அதில் 21 பேர் ஒருத்தர் வந்து தண்ணி அடிச்சிட்டான்னு சொல்லி போலீஸில் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. ஓ, அவர் உண்மையிலேயே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க? பண்ணலை, உண்மையிலேயே ட்ரிங்க்ஸ் பண்ணலை. ஆனால் பண்ண அவர் என்ன சொன்னார்னா, நான் மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டார். சே தப்பு தான், அதை காட்டக்கூடாது நியாயமாக பார்த்தா. அதை போய் காட்டினாரு, அதனால் வந்தவானே. அது வந்து நம்ம வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அது தப்பு தான், இருந்தாலும் வந்து அதை காட்டாமல் இருந்தாலும் பிரச்சனையே இருந்திருக்காது. தண்ணி அடிக்கல, அவர் ஊதி பார்த்தாங்க அந்த இது வச்சு, அந்த மீட்டரில் 2 தான் வந்தது. அவங்க ஏதோ ஒன்று வேறு ஏதோ ஒன்று போட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அவர் ஆர்டிஓவை எதிர்த்து பேசினதுனால அந்த இது. இப்போ நீங்கள் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் இது வந்து கவர்மெண்ட்டாக ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து பிடிக்கணும்னு பிடிச்சது கிடையாது. இதெல்லாம் ஒரு சூழ்ச்சி மூலயமா உங்களை கரெக்டாக இவங்க வந்து இவங்களா தான் நம்ம யாத்திராவும் அந்த ஆட்டோக்காரங்களும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்களே தவிர, இன்னும் இது வரைக்கும் எதுவுமே கவர்மெண்ட்லேருந்து எந்த அறிவிப்பும் பெரிய அறிவிப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த அறிவிப்பு வரல. நம்மளுக்கு இப்போ அறிவிப்பு வந்ததுன்னா நம்ம யாருமே இதை செய்யவே மாட்டோமே. இப்போ எனக்கு வந்து பர்சனலாக ஒரு அனுபவம் ஒன்று இருக்குது. ரேபிடோவில் நான் எந்த பகுதின்னு சொல்ல விரும்பலை ஆனால் உண்மையிலே நான் அதை அனுபவிச்ச ஒரு விஷயம். ரேபிடோ நான் போட்டுட்டு அந்த பர்சன் வந்து அங்கே வரமாட்டேன்னு சொல்கிறாரு. பிகாஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னை முன்னாடி தள்ளி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டதுக்கு, அங்கே ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் இருக்குது, நான் வந்தேன்னா அங்கே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும், ஸோ நீங்கள் முன்னாடியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எப்படி தொடர்ந்து நிறைய இடங்களில் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கா? நீங்கள் எல்லா இடத்துலையுமே இது நடக்குது. ஆட்டோக்காரங்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்றதுனால இப்போ நாம் வந்து எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்துடுறாங்க. இப்போ ரெபிடோலனா ஒரு 40 ரூபா 50 ரூபாய்னா டக்குன்னு போயிடலாம், அதுனா 100 ரூபா ஆகும் அப்படின்றதுனால ஆட்டோக்காரங்க சில பேர் ரொம்ப இதுவாகவும் எமோஷ்னலாகவும் ஆகிறாங்க, அடிக்கிறதுக்கு கூட வராங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கோசம் தான் நாங்கள் நேற்றுக்கே கூட இங்கே இதில் ஆலந்தூரில் அதே மாதிரி தான் நடந்தது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் பின்னாடி வாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, கஸ்டமரே சொல்லிட்டாங்க, இங்கே ஆட்டோக்காரங்களாம் நிற்கிறாங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு வராதிங்க அப்படின்ட்டாங்க. ஓ, கஸ்டமரே சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. நியாயமாக பார்த்தோன்னா இந்த இதில் வந்து எதுவுமே பாதுகாப்பே கிடையாது. இப்போ ஆட்டோ டிரைவருங்க அடித்தா கூட நாங்கள் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஒன்றுமே பேசவே முடியாது. போலீஸ்லேயே போய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாலும் என்ன ஏதுன்னே அவங்களும் இன்னும் இது பண்ண மாட்டாங்க. இது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தகராறுன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம், நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. இதுக்கு நம்மளுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து வந்தால் மட்டும்தான், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம குறிப்பிடணும். எல்லா ஆட்டோ டிரைவரும் இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது இல்லை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் அது வந்து ஒரு சில பேர்னால தானே எல்லாருமே பாதிக்கப்படுறோம். எல்லாருமே இப்போது எல்லாருமே இது பண்ணுறதில்ல, எதுலேயுமே எல்லாருமே தப்பு பண்ணுறது கிடையாது. இப்போ சப்போஸ் சொல்கிறேன், எங்கள் ரபிடோவிலேயே கூட சில பேர் எல்லாமே பண்ணலாம், ஏதோ தப்பு கூட நடக்குதுன்றாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த தப்பு கூட அதே மாதிரி எல்லாருமே நம்ம யோசனை பண்ண முடியாதுல்ல. இப்போ ஒருத்தர் பண்ணுறதுனால தப்புனால எல்லாருக்கும் பாதிப்பு வருதுல்ல. ஓகே. குறிப்பாக நானுமே இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கணும். ஆட்டோக்காரங்கன்னா எல்லா ஆட்டோக்காரங்களும் அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. எத்தனையோ ஆட்டோக்காரங்க வந்து அன்டைமாக இருக்கட்டும், பெண்களை வந்து பாதுகாப்பாக ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் விடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. காசு இல்லைனா கூட அந்த கம்மி காசுக்கெலாம் வாங்கிட்டு போய் விடுற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் ஒரு சிலர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை தான் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க 10,000 ரூபா ஃபைன் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த 10,000 ரூபா தான் உங்களுடைய ஒரு மாதம் வருமானமாகவே இருக்குது. ஃபைன் கட்டணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போது வீட்டில் வாடகை கொடுத்தாகணும், அதுக்கப்புறம் பையனுக்கு படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே போகணும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு காசும் வேணும். இதுக்கு இந்த 10,000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டோன்னா நாம் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம போய் கேட்டுன்னு இருக்க முடியாது. ஒரு சில வாட்டி தான் கிடைக்கும், ஒரு சில வாட்டி கிடைக்கவே கிடைக்காது. நாம் இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டா நம்மளுடைய இதுவே என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கும் தெரியல. ஆனால் யாரும் எதுவும் இதுக்கு பின்னாடி எதுவும்
பின்னாடி ஷோஸ் இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, அதுவும் கிடையாது. நம்ம ஒன்றுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரேப்பிடோ இந்த ஆட்டோ பிரச்சனைகள் வந்து ஆரம்பத்துலேருந்தே போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கான என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை இதை அடுத்த கட்டமாக என்ன மாதிரி முடியுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.